திருச்சிற்றம்பலம். இந்த தொகுப்பிலே குரு பெயர்ச்சி காலத்தில் யாரை பணிவது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். நவகிரக குருவையா அல்லது ஞான குருவையா? இப்போ சமீப காலமாக கோயிலில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இவர்களில் 99% பேர் குருவுக்கு பரிகாரம் செய்வதற்காக வருபவர்கள். அதே நேரத்தில் நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானை வழிபடுவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது. குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்வது சரிதானா? இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தட்சிணாமூர்த்தி என்பதற்கு தென்முக கடவுள் என்று பொருள். அதாவது தெற்கு நோக்கி வீற்றிருப்பார் திருக்கோயில்களிலே. அவர் சிவனுடைய ஒரு மூர்த்தம். அது நவகிரகங்களில் ஒருவரான வியாழ பகவான் தான் குரு அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு உண்டான திசை வடக்கு. அதனால் திசையின் அடிப்படையிலேயே இருவருமே வேறுபடுகின்றனர். அதே போல் வியாழனுக்கு உரிய நிறம் மஞ்சள், இவருக்கு உரிய தானியம் கொண்டைக்கடலை. இவையெல்லாம் நவகிரகங்களில் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உள்ள தானியம், பூ, கலரு எல்லாமே உண்டு. ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு சிவன் அம்சமாக இருக்கிறவருக்கு இந்த மாதிரி கடலை, அதில் தானியங்கள் அதெல்லாம் கிடையாது. தட்சிணாமூர்த்தியோ வெண்ணிற ஆடை உடுத்தியிருப்பவர். அவர் தட்சிணாமூர்த்தி ஞான குரு. அவர் ஸ்வேதாம்பரதரம் ஸ்வேதம் என்று உரைக்கிறது வேதம் என்று சொல்கிறார்கள். ஸ்வேதம் என்றால் வெள்ளை நிறம். உண்மை நிலை இவ்வாறு இருக்க, வியாழனுக்கு பரிகாரம் செய்ய நினைப்பவர்கள் போய் ஞான குருவாய் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டைக்கடலை மாலைகளும் சாற்றுகிறார்கள். இது தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு தொல்லை கொடுப்பது போல் அமைவதால் இது மேற்கொண்டு தோஷமாக அமைகிறது. ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுபவர்களுக்கு கிழமை முக்கியமில்லை. தெளிவாக சொல்வதானால் வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. குரு பகவானுக்கும் வியாழக்கிழமைக்கும் தான் முக்கியத்துவம் உண்டு. சிவபெருமான் ஞானத்தை போதிக்கும் குருவாக சனகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் திரு உருவமே தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவராக இவர் காட்சியளிக்கிறார். இவர் ஆதி குரு அல்லது ஞான குரு என்று போற்றப்படுகிறார். அதே நேரத்தில் தேவர்களின் சபையில் ஆச்சாரியனாக, தேவர்களுக்கு ஆசிரியராக பணி செய்பவர் வியாழன் எனப்படும் ப்ரஹஸ்பதி. இவர் ஆசிரியர் தொழில் செய்வதனால இவரை குரு என்று அழைக்கின்றனர். அதனால் ஞான குருவாக விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரக குரு என்று சொல்லப்படுகிற ப்ரகஸ்பதி வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. வியாழ பகவானுக்கு உரிய அதிதேவதை மருத்வந்தன் என்றும் பிரத்யதி தேவதை பிரம்மா என்றும் தெளிவாக சொல்கிறது வேதம். எந்த விதத்திலும் தட்சிணாமூர்த்தியோடு வியாழ பகவானை, அதாவது குரு நவகிரக குருவை சம்பந்தப்படுத்தி வேதத்திலோ புராணங்களிலோ சொல்லப்படவில்லை. இந்த நிலையில் வியாழனுக்கு உரிய பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டியது மிகவும் தோஷமான செயல். இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம்? ஞான குருவாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் வகையில் பள்ளி குழந்தைகளும் இந்த ஸ்லோகத்தினை எளிதாக சொல்கிறார்கள். குரு பிரம்மோ குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த ஸ்லோகத்தில் இடம்பெறும் குரு என்ற வார்த்தையை வைத்து குரு பகவான் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் குரு பகவானுக்கு உரிய
ஸ்லோகம் வந்து ரிஷபத்வஜாய வித்மகி கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது குரு பிரகஸ்பதியின் காயத்ரி, அதாவது நவகிரக குருவின் காயத்ரி மந்திரம். இதில் வந்து இவர் வந்து சுப கிரகமாகவும் வேண்டுகின்ற நன்மையை செய்பவராகவும் விளங்குபவர் இந்த குரு பகவான். ஜென்மராசி, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஜாதகத்தில் வந்து ஜென்ம ராசியை குரு பார்த்தால் நினைத்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வர குரு. இந்த தட்சிணாமூர்த்தி வந்து எங்கேயாவது இடப்பெயர்ச்சி ஆவார, குரு பெயர்ச்சியில் வந்து தட்சிணாமூர்த்தி எங்கேருந்து இடம் பெயர்றாரு. அதனால் வந்து குரு அப்படிங்கிறது ஞான குருவாகிய தட்சிணாமூர்த்தியை குறிக்கும். இந்த திருமணத்தடை நீங்கள் புத்திர பாக்கியம் இதெல்லாம் வந்து பரிகாரம் செய்யக்கூடிய குருவானவர் நவகிரகத்தில் இருக்கிற பிரகஸ்பதி அப்படிங்கிற குரு தான். அதனால் இனி வரும் வியாழக்கிழமைகளிலும் நவகிரகங்களில் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கும் வியாழ பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றியும் கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் வழிபடலாம். இந்த கொண்டைக்கடலை சுண்டல் கூட நைவேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். வியாழந்தோறும் விரதம் இருந்து வடக்கு முகமாய் நெய்விளக்கு ஏற்றியும் வழிபடலாம். அதே நேரத்தில் ஞான மார்க்கத்தை நாடும் அன்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். எந்த நாளிலும் அவரை வழிபடலாம். மனம் சஞ்சலத்திற்கு உள்ளாகும் எந்த நேரத்திலும் தட்சிணாமூர்த்தியின் சந்நிதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம். குழப்பங்கள் அகன்று மனம் தெளிவடையும். அதனால் ஞான குரு வேறு, நவகிரக குரு வேறு என்ற உண்மையை புரிந்து கொள்வோம்.